ஜங்குக் ஜங்குக் அந்த மிரரில் பாத்தியா ஒரு பர்சன் பார்க்க ஒன்றை மாதிரியே இருக்காங்க. ஐயோ பேபி, என்ன சொல்கிறேன்? மிரரில் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கா? ஆமாம், நீ வேணா பாரு. பார்த்தேன். ஆமாம் பேபி, ஹச்எஸ்எல் அப்படியே ஷார்ப்பாக எல்லாமே தெரியுது. பார்த்தல, ஒன்றை மாதிரியே அங்கேருந்த ஒரு பர்சன் ஃபேஸ் தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு ஜங்குக், இந்த இந்த இடத்துல நீ தான் ஒரு வேளை பாஸ்டில் இருந்திருப்பியோ? நான் தான் பாஸ்டில் வந்து பாயசம் குடிச்சு செத்து போயிட்டேன். பேசுகிறான் பார். ஏன்டா இன்னும் குழந்த மாதிரியே இருக்க? அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவர்றான். இந்த காலத்தில் ஒன்றும் பேய் அது இதுன்னு. அதுவும் யாரா சொன்னான்? இருட்டான இடத்துல ஒரு வீடோ ஒரு கோட்டையோ இருந்தால் உள்ள பேய் தான் இருக்கணுமா என்ன? பேய்க்கு என்ன இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் பேய் இருக்கணும் யாரா சொன்னான்? ஜங்குக், உனக்கு அதெல்லாம் புரியல. நீ ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். அதனால் நீ டக்குன்னு நெகட்டிவ் வைப்லாம் ஆக மாட்ட. நீ அதை ரியலைஸ் பண்ண மாட்டடா. பட் எனக்கு ஃபீலாக இருக்குது. அந்த மிரரில் ஒரு ராஜா ஃபேஸ் தெரிஞ்சுது. பார்க்கறதுக்கு ஒன்றை மாதிரியே இருந்துச்சு. அப்படியா? அந்த மாதிரி கம்பீரமாக அழகாக இருந்ததா பேபி? விளையாடாத ஜங்குக், நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாமே. போகலாம் பேபி. சும்மா ஒரு நல்லா கிஸ்ஸு போயிட்டு இருந்தது. ராஜா கூஜான் வா, வேறு ஏதாவது ஒரு கார்னரில் போய் போ ஜங்குக். சீரியஸாகவே எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் பேபி. லைஃப் போகிற போக்கில் எடுத்துக்கணும், புரியுதா? வா போகலாம். மச்சான், ஏனி ஒரு மாதிரியா இருக்குதுடா. டேய் லவுடு பையா, என்னடா ஒரு மாதிரியா இருக்குது? இல்லைடா, யாரும் நம்மளை தொடர்ந்து வரா மாதிரியே இருக்குது. அப்படியா சுகா? அந்த மாதிரி ஏதாவது தெரிதா என்ன? ஆமாம் ஜமீன், சடனாக ஃபுட் பிரிண்ட் சவுண்டெல்லாம் கேட்கல. ஆமாம். யார் பாங்க? யாராக இருந்தாலும் முன்னாடி வாங்கப்பா. எங்களுக்கு வழி தெரியாமல் ரொம்ப நேரம் இந்த சந்துக்குள்ளேயே சுற்றுறோம். யார் பாங்க? என்னது இது? இங்கே பர்றா, எவனோ சரக்கு அடைச்சிட்டு ஃபுல் பாட்டில்ஸும் இங்கே போட்டு போய்க்கிறானுங்க. அட புறம்போக்கு பயலுங்களா, இது ஒன்றும் பேய் குடோன்னு இல்லைடா, பயலை. இங்கே திட்டுத்தனமாக சீக்ரெட் பிளேஸ் இருக்குது வேலை. இங்கே பாரு. ஆமாம் மச்சான், யாரும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போய்க்கிறாங்க. மோப்ப நயந்திருப்ப போல் ட்ரெயினு போன ஜென்மத்தில் கரெக்டாக மோப்ப பிடிக்கிற. ஜிமீன், என்னது இது? பேபி, இங்கே ஏதோ பூஜை நந்தி இது போல் யாரோ யூஸ் பண்ணிட்டு போட்டு போய்கிறாங்க. அதெல்லாம் தொடாது பேபியே. சிக்கன் இப்படிக்கா வாங்க. பார்த்தீங்களா, சரக்கு டம்ளரு கன்றாவி என்னென்னவோ கிடையுது. ஸோ இந்த கிராமத்தில் இருக்கிற வயசு பசங்கள்லாம் செட்டாகி இருக்கிற இடம் போல். அதுக்குள்ளே இந்த ட்ராகன் நாய் அங்கே வந்து அது இருக்குது இது இருக்குதுன்னு சிக்கருமம். அவனுங்க தாண்டா நம்ம இப்படி வரும்போது அப்படிக்கா ஓடிருப்பானுங்க. அதான் சத்தம் கேட்டிருக்கோம். பயப்படலாம் ஒன்றும் தேவையில்ல. இங்கே பாடுறா சார்ஜரு. ஆமாம் மச்சான். ஐயோ, சிபின் சார்ஜரா? அதுக்கு இல்லைடா, என் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு போனேன். போடு முதல்ல, ஆன் பண்ணு. அவனுங்களுக்கு ஃபோனை போடலாம். எங்கே இருக்கிறானு கேட்போம் அப்படி சொல்லிட்டு அந்த சைடு ட்ராகனு ஜிமினு எல்லாரும் அப்படியே இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நிற்கிறாங்க. ஜன்னல்லாம் திறக்கவும் அங்கே நிழல் வெளிச்சம் அப்படியே உள்ளே அடிக்குது. அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க நம்ம ஜங்குக்கு. ஜங்குக் ஜங்குக், என்ன பேபி, இங்கே தானே இருக்கேன். இந்த ரூமை பாரு. இந்த ரூமுக்கு நம்ம ஆல்ரெடி வந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. அப்படியா? இல்லையே, என்ட்ரன்ஸில் தானே கிஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே எப்படி வந்திருப்போம் பேபி? நம்ம இப்போ தான் வரோம். அதுவும் இந்த பேபி திங்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா என்னாச்சு? என்னது இது பேபி? இது ஆக்சுவலி ஒரு பேபி ரூம் பேபி. அங்கே பாரு. ஆமாம், இது ஒரு குழந்தை ஃபோட்டோ. ஆனால் தெரியலல்ல. உன் ஃபோன் ஆன் பண்ண. இரு. ஐயோ பேபி, ஃபோன் ஆஃப் பேபி. இரு, அந்த ஃபோட்டோவை கழட்டி இதோ அந்த 3 லைட்டில் பார்க்கலாம். இல்லை வேணாம் விடு. நீ ஆசைப்பட்டா நான் எதுனாலும் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தானே, பார்க்கலாம். சரி, மெல்லமாக இருக்கு. இங்கே போடி. என்ன ஒரே டெஸ்ட்டாக இருக்கு. நம்மளே துடைப்போம். சரி. வா பேபி, இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம் ஜங்குக், இந்த பாப்பாவை பார்க்கும்போது
ஒரு மாதிரி வார்மாக இருக்குல்ல? ஆமாம் பேபி, ஏதோ மியூசியம் கவர் பண்ணியிருந்த பிளேஸாக இருக்குமோ என்னவோ. ஒழுங்காக பராமரிக்காமல் பால் அடைஞ்சு போய் கிடக்கு. எந்த அரசர் வாழ்ந்தாரோ. அழகாக இருக்குல்ல? ஆமாம் ஜங்கு, இங்கே பாரு, பேபி திங்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு இந்த ரூம். ஜங்கு, அந்த குழந்தையோட அம்மா அப்பா ஃபோட்டோ போல, அதையும் பார்த்துடலாமா? அட பாவீங்களா, உங்களை எங்கெங்கேயோ தேடினா எங்கள் ரூமுக்கே வந்துட்டீங்களா? ஹே ஜிமின், யுகி, டிராகன் எங்க? இங்கே இருக்கிறேன்பா. ஐயோ முடியல. நாங்கள் ஒன்றும் ரூமுக்குலாம் வரல, இது ஒரு பாப்பா ரூம். அதான் சொல்கிறேனே, பாப்பா போட்ட தாப்பா அது இதுன்னு வந்துக்கிறீங்க. டேய் ஜிம்னா, செருப்பு பிஞ்சிரும். எங்க போன வேலை முடிஞ்சுதா? எங்கே போகிறது? போகிற வழியிலே போக வேண்டியது வரலன்ட்டு இந்த டிராகன் நாய் இருக்கிறானே உயிரை எடுத்துட்டான். அப்புறம் அந்த டிரைவர் லவுடுக்கு ஃபோனை போட்டியா, வண்டி ரெடி ஆச்சான்னு கேட்டியா? கிளம்பலாம் மச்சான். அப்புறம் ஒன்று, இங்கே ஒரு மயிரும் கிடையாது. இந்த ஏரியாவில் இருக்கிற காலி பசங்க தான்டா நம்ம உள்ளே வரும்போது ஓடிட்டு இருந்துக்கிறானுங்க. அதை பார்த்துட்டு இந்த டிராகன் நாய் பேய் இது மச்சான் இல்லைடா பூதம் இருக்குது அப்படி இப்படி சொல்லி பீதி ஆக்கிட்டு இருக்கிறான். கேட்டுக்கோத்தாயம், ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே இவன் ஒரு பக்கம் பயந்து சாவடிக்கிறான். அச்சா, அவன் சாவடிச்சிருந்துருப்பான். என்னை தொடாமல் இருடா லவுடு அப்படின்னு உனக்கு கழுவி ஊற்றிருந்துருப்பான். கரெக்ட் ஜிமேன், நீ தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிற. நான் புரிஞ்சுப்பேன் தேட்டே, நான் உன்னோட சோல்மெட் இல்லை. ஆமாண்டா, இப்போ தான் எல்லாம் வரும். சரி, நம்ம ஹாலில் அந்த வராண்டாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுப்போம். எப்படியோ இப்போ வண்டி ரெடி ஆனாலும் நம்மளால் இப்போ ட்ராவல் பண்ண முடியாது. வெளியே பாருங்கள், ஹெவி ரெயின். ஸோ நம்ம இங்கேயே இருக்கலாம். ஓகே. அப்படி சொல்லிட்டு எல்லோரும் திரும்ப கீழே தான் இறங்கி போகிறாங்க. ஸோ இறங்கி போகும்போது சடனாக ஒரு பர்சன் உள்ளே வராங்க. ஏப்பா வண்டி ரெடி ஆயிடுச்சுப்பா. எங்க இதுக்குள்ளே போக வேணாம் தானே சொல்லியிருந்தேன். இந்த பசங்களை தேடி நம்ம வேற உள்ளே வந்துவிட்டோம். இதுங்களே உள்ளே வரும்போது நம்மளுக்கு என்ன பயம்? நம்ம தான் கோட்டையம்மா காயத்தெல்லாம் கட்டிக்கிறோமே. மச்சா, அங்கே வர்ற டிரைவரு டர்ன்னு வராரு. வண்டி ரெடி போலியே, பேசாம வண்டியில் போய் கிளம்பிடலாம் மச்சான். வீர என்ன இருக்குன்னு சொன்னலடா, இங்கேயே இருக்கலாம்டா. மச்சான் அங்கே பாரு, டிரைவர் மாமா கம்மிங்க. ஹலோ டிரைவரே. தம்பி, ஜிமின் தம்பி, எப்பா மேல் தீனி தம்பி, பாத்தியா மச்சான், என்னை மேல் தீனின்றான் டிரைவரு. நம்ம காலேஜில் போய் வச்சு செய்யலாம். அண்ணே, எல்லோரும் இங்கே தானே முன்னாடி நிற்கிறோம், எங்கே பார்த்து கத்திட்டு இருக்குது இது? தண்ணி தெரியல இருட்டில். மச்சான் அந்த ஃபயரை கொளுத்து. இரு, லைட்டர் ஆன் பண்ணுறேன். சீக்கிரம் டிரைவர் அண்ணா, நாங்களே இங்கே நிற்கிறோம். ஏன்னா இந்த பசங்களை ஆளவே காணும். இதுங்கக்கிட்ட அப்போவே சொன்னேன், கோட்டைக்குள்ளே போகாதீங்கன்னு. ஐயோ பயமாக இருக்குது. தம்பிங்களா, விளையாட்டு கிடையாதுப்பா, அண்ணனுக்கு நெஞ்சு வலிலாம் இருக்குது. இங்கெல்லாம் ஊருக்குள்ளே சொல்லுவாங்க, இந்த கோட்டைக்குள்ளெல்லாம் வரக்கூடாது போகக்கூடாதுலாம் சொல்லுவாங்கப்பா. எப்பா சீரம் வந்துடுங்கப்பா, ஒரு மாதிரி கிரகலாக இருக்குது. இங்கே பாடுறா, டிரைவர் அங்கிள் இப்போ உச்சா போகிறாரு போல. ஜெமினா, எனக்கு என்னவோ அவர் கண்ணுக்கு நம்ம தெரியலனாலும் நம்ம பேசிய தீப்பத்திக்கு அவர் காதில் விழுந்துருக்கணும் தானே? ஆமால, ஆமாம் சமு, ஆமாம் நம்ம எல்லாரும் கூப்பிட்டோம்ல அவரை. ஐயோ ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த ஆளே ஒரு செவுட்டு மிஷினை ஆஃப் பண்ணியிருப்பான். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நம்ம டிரைவருக்கு காது கேட்காதுன்னு? ச்சே ச்சே ச்சே. ஏய் டிராகன் லவுடு, உன்னால நான் இப்போ பாருங்க கொத்தா, நானும் இந்நேரத்துக்கு ஜண்டோ புட்டம்மன் அந்த கேரக்டரில் உண்மை நினச்சிருந்துருப்பேன். பொறுக்கி பயல, கொஞ்ச நேரத்தில் என்னையே டர் ஆக்கிட்டான்ப்பா. மச்சான் பயந்தியா? அப்போ நான் சொன்ன மாதிரி பேய் இருக்குது தானே? உன்ன மாதிரி லவுடு சிரிக்கிற வரைக்கும் அதுவும் இருக்கும். மூட்டு வாடா, அவருக்கு காது கேட்கல கொய்யால. வாங்க அப்படியே நடப்போம். அண்ணா அண்ணா. தம்பிங்களா, இன்னைக்கு வேற உச்சிக்கு நிலவு வரும்னு சொன்னாங்கப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னை மன்னிச்சிருங்கப்பா. உயிரோட இருந்தா பார்க்கலாம். ஐயா என்னவா இந்த ஆளுக்கு, எதோ எழுதி குத்துட்டு உச்சிட்டு ஓடுற மாதிரி ஓடுது.
சின்ன எனக்கு தெரிஞ்சு என்ன பூனம், என்ன பூனமா, என்னாச்சு? நீ கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. எந்த பக்கம்? டிராகனு இங்கே தானே இருக்கிறான். டிராகனு அங்கே நிற்கிறது. அப்போ யாரு? ஆமாம் மச்சான், நான் உன் கூட தானே நிற்கிறேன். அப்போ அது யாருடா? என்ன அங்கே ஒரு 4-5 பேர் நிற்கிற மாதிரி இருக்கு. ஜங்குக், அது வேற யாரும் இல்லை, நம்ம தான்டா. எது நம்மளா? மச்சான், டபுள் ஆக்ஷன்ரா. ஒத்தா டபுள் ஆக்ஷனா? ஒருத்தருக்கு தான் டபுள் ஆக்ஷன் இருக்கும். இங்கே நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? 5 பேர் இருக்கோம். 5 பேருக்குமா ஆக்ஷனு? மச்சான் நல்லா பாரு, நம்மளுக்கு முன்னாடி நம்மளை மாதிரியே நிற்கிறானுங்கடா. எனக்கு இப்போ தாண்டா வளைச்சு மேலே பயமாக இருக்குது. ஜிமினே, உனக்கு பயமாகுதா? வாயை போட்டால விடு. பயம் யாருக்குனாலும் வரண்டா. பாரு ஜிம்னி கூட லைட்டாக பாருக்காகுண்டா. தம்பிங்களா, இங்கே தான் இருக்கீங்களா? நானும் பயந்துட்டேன்பா, உள்ள பயத்தை தொலைஞ்சிட்டிங்களான்னு. வாங்க வாங்க, வண்டி ரெடி ஆயிடுச்சு, வண்டியில் ஏறுங்க. டே லவுடு பாய். ஐயோ மச்சான், டிரைவர் அவன் ஒன்று போகிறான்டா. அதானே. என்ன நடக்குது? நம்மளால எதுக்கு கோட்டையை விட்டு வெளியே போக முடியல? ஜங்கு, எனக்கு ரொம்ப பேனிக் ஆகுது. பேபி பயப்படாது பேபி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் இருக்கேன்ல, ஏன் பயப்படுற? எனக்கு என்னவோ நம்மளாம் இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். பேபி நம்ம இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டா அப்போ அங்கே இருக்கிறது யார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இவங்க அந்த கதவுக்கிட்டே நிற்கிறாங்க. அவங்க முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஷீட் மாதிரி ஒன்று அப்படியே மெலிசாக இருக்குது. அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியல, தட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் டிரைவர் கூட இவங்கள மாதிரியே ஒரு 5% அப்படியே இறங்கி அந்த கோட்டையை விட்டு வெளியே போகிற மாதிரி தெரியுது. இவங்க கத்திட்டே இருக்காங்க. பேபி என்னாச்சு? என்னாச்சு பேபி? மூச்சு விடு. மச்சான், என் கடவுள் எதுக்குடா நீங்கள் 2 பேர் வந்தீங்க? ஆமாம் மச்சான், சக்கோக்கு தேவை எதுக்குடா வந்தீங்க? தேவம் உனக்கும் இந்த பில்டிங்க்கும் எது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்போ எல்லாரும் படுத்து தான் வந்தீங்க? சட்டனா என்னத்துக்கு இப்படி கத்துறங்க? மச்சான், கடவுளை நீங்களாம் எதுக்குடா எங்கேயோ ஓடுறீங்க? பரவாயில்லையா, கரும்பு பிடிச்சோன்னே உள்ள மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கேன். எதுக்கடா இப்படி கத்திட்டு இருக்கேன்? சங்குக மேடா, நம்ம எல்லாரும் பேசிட்டு தீட்டோம் தானே? ஆமாம். என்ன மச்சான், சட்டனா நீங்கள் 2 பேரும் அப்படியே கனவுல வந்தீங்க மச்சான். ட்ரைனு மீனு உன் கனவுல வந்தானுங்களா இவனுங்க 2 பேரு? ஒத்தடே 2 பேரும் எங்கள் முன்னாடி உயர்த்து போதாதுன்னு ஸ்பெஷல் எபிசோடா கனவுல வேற வரீங்களாடா? ஆமாம் மச்சான், அது எதுக்குடா நீ ராஜா கோலத்துலேயும் ஜங்குக்கு நீ மாதிரி ராணி கோலத்துலேயும் எதுக்கு வந்தீங்க? அதான் எனக்கு தெரியல, எனக்கு என்னவோ படன்னு வருது. எனக்கு இந்த இடம் நல்லதாகவே படலை. ஜங்கு, முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த பக்கத்தில் வந்து எப்படியாவது போயிடலாம்டா. எனக்கு ஏதோ சரியா வராது. ஆனால் ஜங்குக்கு உன்னைய பார்த்ததில்ல, இப்போ எங்களுக்கெல்லாம் பயமாகுது. எதுடா என்னைய பார்த்து பயமாகுது? ஆமாம், நாங்கள் எல்லாரும் தூங்கணும், நீ மட்டும்தான் தூங்கல. எனக்கு தெரிஞ்சு அந்த பஸ் டிரைவரு, அந்த கடைக்கார தாத்தா, டிரைவர் மாமா சொன்ன ராஜா. ஐயோ நீயாடா? மச்சான், அவர் 2 நாள் முன்னாடி போட்டாலே தெரு ராஜாவா? அந்த பொறுப்புக்கு பேர இருட்டு ரூம்ல வச்சு அடி போறான் நம்மள. பரதேசி என்னை தெரிஞ்சு என்ன மச்சான் கேட்கல, என்ன சொல்றீங்கன்னா? சொல் மச்சான், உன் பக்கத்துல தானே இருக்கிறேன். சங்குக்குதான் பேய் நினைக்கிறேன்டா. அதுக்கட முண்டங்களா, நானே சிக்னல் இருக்கா ஏதாவது ஹெல்ப் பண்ணி இங்கே எது தப்பிக்கலான்னு ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். முண்டை மாதிரி பேசிட்டு இருக்கா ஜிமேன், அறிவில்ல அதுக்கு டிராகனே இவ்வளோ பரவாயில்ல.
சாதனம் கிழிச்ச மாதிரி என்ன மொய்த்துக்கு இப்போ ட்ரவுட் பண்ணாராம் சிரிக்கிறா. இல்லை மச்சான், எபிசோட ஆரம்பிச்சிருந்த நான் தான் மச்சான் பயந்துட்டு இருந்தேன். நீ என்ன நடுவில் இருந்து பயப்படுற? லவுடு அது என்ன சொல்லி சொன்ன நம்ம நம்ம 4 பேருக்கும் கடவுள் தெரியலையே. சித்தம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பேபி நீ அப்படியே படு, பேனிக் ஆகாதீங்க. இடம் சுற்றி ஒரு மாதிரி இருக்கா. இப்போ நம்ம முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அது என்ன ஏதுன்னு பொறுமையாக தான் பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஸோ அப்படியே நினச்சிட்டே படுத்துருப்பீங்க. ஸோ ஏதாவது ட்ரீம் வந்திருக்கும். டேய் மயிரே, ட்ரீம் வரும்டா. எல்லாரும் பார்த்தாலும் ட்ரீம் வரும். என்னடா பக்கத்தில் பார்த்து எழுதுன மாதிரி ஒரே மாதிரி வருது. அவன் போகிறான், இவன் குதிரையில் வரான், அங்குக்கு ஓடுறான். ஆமாம் மச்சான், திடீர்னு பார்த்தா கட்டில பத்துருந்தாங்கடா. அப்போதான் மச்சான் ஜிவினா நான் கன்ஃபார்ம் பண்ணேன், இது ஜங்குக்கு தான், அது தயாங் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. லவுடு பையா. ஆமாம், கடவுளை கூட கட்டல் சீன் வருது 2 பேருக்கு. ஏய் என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஆனாச்சு மச்சான், நீ யாருக்காவது ஃபோனை போட்டு தொலைடா. ஹலோ, யாரு? சார், நான் தான் ஜம்பு. அந்த மாதிரி டிரைவர் வந்தார், சம்திங் எங்களை இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் அகைன் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமா சார்? ஹலோ ஹலோ, கால் பண்ணி டென்ஷன் எடுத்துறாங்க. ஒரு பிரின்ஸ்பால்ன்ற ஒரு அறிவு கூட இல்லை. காலேஜ் வாங்கடா, நான் கட் பண்ணுறேன். மச்சான் என்னடா பிரின்சிபல் தனியாக பேசிட்டு இருக்கிறான். அந்த ஸ்பீக்கரில் போட்ட ஃபோனை என்கிட்ட கூட. ஹலோ சார், பால், மிஸ்டர் பிரின்ஸ் பால். ஹலோ ஹலோ, இருமச்சான் நான் தான் பேசுகிறேன்ல. சாரு சார், பாருங்க பசங்களாம் தூங்கிட்டாங்களா இல்லையா? சார் எல்லாரும் தூங்கிட்டாங்க சார், நான் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். அது மாதிரி டிரைவர் போனார்ல, போயிட்டு ஜங்குக், தயாங், டிராகனு, அப்புறம் நம்ம ஜிமினு, சுகா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டார் சார். பசங்க எல்லாருமே ரூமில் போய் படுத்துட்டோம். ஸோ நாளைக்கு காலையில் நம்ம போய் ஸ்போர்ட்ஸில் போய் கலந்துக்கலாம் சார். ஜிமினா, ஜங்குக், சார் சொன்னதை கேட்டியா? என்ன போட உஷ் உஷ் உஷ்னுடா, என்ன வேணும்? எல்லாரும் அப்படியே திரும்பி பாருங்க. ஒரு பாதிகள் படிக்கின்றதே, உன்னை தேடி எங்கும் உன் வாசலுக்கு வரும் நீள ஆகாயம்.